பழனிவேல் கடைக்கு போகும்போது, அங்க கடைக்கு வெளியில அதாவது கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போதே தன்னுடைய கடைக்காக போறாங்க. அப்பதான் வந்துட்டு வெளியில சரவணன பார்க்குறாங்க. சரவணன் டீ கடையில நிக்கிறத பார்த்ததுமே பழனிவேலும் வண்டிய நிறுத்திட்டு சரவணன் பக்கத்துல போக, "டேய் மாப்பிள என்னடா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் கடைக்கு போகல?" அங்கதான் அவர் கடைக்கு போகலன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாரே. மச்சான் திட்டுற திட்டுல நான்லாம் இந்நேரம் கடையிலே போய் சேர்ந்திருப்பேன். ஆனா நீ என்னடானா ஹாயா டீ குடிச்சிட்டு இருக்க காலையிலயும் இங்க வந்து, "ஏன் காலையில அக்கா டீ எதுவும் போட்டு கொடுக்கலையா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு பழனிவேல் நிக்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா" அப்படின்னு சோகமாக நிற்கிறாங்க. "என்னாச்சுடா, ஏதாச்சும் பிரச்சனை?" அப்படின்னு பழனிவேல் எங்க சரவணனை பார்த்து கேட்குறாங்க. சரவணனும், "ஏன் மாமா உங்களுக்கு விஷயம் எதுவுமே தெரியாதா? இந்நேரம் விஷயம் தான் தெரிஞ்சிருக்குமே, நீங்கள் தான் வீட்டுக்கு போனால் அம்மாவே உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்களே" அப்படின்னு சொல்ல, "இல்லைடா, கடைக்கு போகிற அவசரத்தில் இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட போகலை, அதான் நேராக இங்கேருந்து கிளம்பிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "பிரச்சனை தான் மாமா" அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பழனிவேல் கிட்ட சொல்கிறாங்க. பழனிவேல் இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியில் சரவணன் கிட்ட, "டேய் என்னடா சொல்ற? அந்த பிள்ளைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டியா நீ?" அப்படின்னு சொல்ல, "ஆமாம் மாமா, அன்னைக்கு ஏதோ இறந்த கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக தான் வீட்டில் நான் இப்போ பெரிய பிரச்சனையை போயிட்டுருக்கேன். அடுத்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் ஒன்று மாமா, என்னால் அவள் கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. என் பிள்ளைய அவள் சுமந்துட்டு இருக்கான்றதுக்காக அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னால் அவள் கூட எல்லாம் வாழவே முடியாது. என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. எப்படியும் இந்த கர்ப்பமாக இருக்க விஷயத்தை வச்சு அவங்க வீட்டில் இருக்கவங்க இன்னும் ஒரு ட்ராமா போடுவாங்க. என் பொண்ணை அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும்னு சொல்லி பெரிய ட்ராமாவை கோர்ட்டில் இழுக்க தான் போகிறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல மாமா. இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்ல, "என்னையும் தாலும் நீ அந்த பிள்ளையை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை விட்டது ரொம்ப தப்பு தானடா சரவணா" அப்படின்னு சொல்லி கேட்க, "தப்பு தான் மாமா, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்ல." "வருத்தப்பட்டேன்னு சொல்லியே அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டியான்னு சொல்லி கேட்க, "இல்லை மாமா" அப்படின்னு சொல்லும்போது, "அதை நீ செஞ்சுருந்துருக்கணும். அதை நீ செஞ்சுட்டு உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தனா, பிள்ளை தப்பு பண்ணா அதுக்கான மன்னிப்பையும் அவங்க கேட்டுட்டான்னு கொஞ்சமாவது மனசு ஆறி இருந்திருப்பாங்க இல்லையா?" அப்படின்னு அங்கே பழனிவேல் சொல்ல, சரவணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காடுறாங்க. என்னதான் மாமா பண்ணுறது? அடுத்து நான் என் லைஃப்பில் என்ன முடிவெடுக்கிறது? இப்படிப்பட்ட ஒருத்தியை நம்பி நான் ஏமாந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே தங்கமயில் வராங்க. தங்கமயில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் வராங்க. "பார்த்தீங்களா மாமா, எதுவுமே நடக்காது போல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்க" அப்படின்னு சரவணன் சொல்ல, "டேய் அந்த பிள்ளைகிட்ட போய் எதுவும் பிரச்சனைலாம் பண்ண வேண்டாம். அந்த பிள்ளை வேற இப்போ மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாவம் அது மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா" அப்படின்னு அங்கே பழனிவேல் சொல்ல, "விடுங்க மாமா" அப்படின்னு கோவத்தோட தன் மாமா கையை உதறி தள்ளிவிட்டு நேராக சரவணன் அங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற தங்கமயில் கிட்டே வராங்க. "என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்?" அப்படின்னு வேகமாக சத்தம் போட ஆரம்பிக்க, இங்கே தங்கமயில எதுவுமே புரியாத மாதிரி பார்க்கவும் செய்கிறாங்க. "என்னடி இந்த கர்ப்பமாக இருக்க விஷயம் உண்மைன்னு இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எனக்கும் இது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதான். ஒரு மனுஷனா அப்படி நான் உங்ககிட்ட நடந்திருக்க கூடாதான். நான் கோபத்தில் வார்த்தையை விட்டது தப்பு தான். அதுக்காக நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நீ ஒரு தடவை சொல்லிட்டு போனதோட விட்டுட்ட. அடுத்தடுத்து என்கிட்ட வந்து கர்ப்பமாக இருக்கன்ற விஷயத்தை பற்றி நீ பேசியிருந்துருக்கணுமா இல்லையா? ஆனால் நீ அதெல்லாம் பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கோர்ட்டில் இதை பற்றி பேசி எப்படியாவது அந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கத்த பக்கத்தில் வந்த பழனிவேலோ, "டே சரவணா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நேரமாடா இது. நீ வாடா போகலாம். அம்மா நீ கிளம்புமா" அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே நிற்கிற தங்கமயிலும், "நான் என் வேலைக்கு போகிறதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன். இவர் தானே தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருன்னு" சொல்லி அங்கே தங்கமயில் பழனிவேலை பார்த்து சொல்ல, "பார்த்தீங்களா மாமா, எவ்வளோ திமிருன்னு தான் இவ எப்படி பேசுகிறான் பாருங்க. இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் வேற. நீ வேலைக்கு போ, என்னனாலும் போ. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் உன் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. ஆனால் என் பிள்ளைக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் செய்வேன். இங்கே பாரு, உனக்கு தேவையானதுக்காக நான் எதையும் செய்ய போகிறதில்ல. என் பிள்ளைக்கு நீ இப்போதுலேருந்தே ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து பார்க்குற ட்ரீட்மெண்ட் செலவுலேருந்து எல்லாத்துக்கும் நான் காசை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கேன். நீ பிள்ளையை பற்றி ஒழுங்காக என் கையில் கொடு. ஏன்னா அந்த பிள்ளை உன்கிட்ட வளர்ந்தாலும் உன்ன மாதிரி தானடி இருக்கும். இல்லை உன் குடும்பத்தில் இருக்க பொய்யெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த பிள்ளையும் பொய்யை தான் சொல்லும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியமே தேவையில்லை. என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியும். என் பிள்ளையை பற்றி என் கையில் கொடுத்துட்டினாலே போதும்" அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலோ கை தட்டிட்டு சிரிக்கிறாங்க. "சபாஷ் சபாஷ், ஒரு புருஷனா இப்படி தானே இருக்கணும். முதல்ல பிள்ளையே இல்லை, உன் வயிற்றில் விளையாடுற பிள்ளைக்கு நான் அப்பனே இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ கோபத்தில் திட்டிட்டு போவிய. இப்போ வந்து என் பிள்ளைக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செய்கிறேன். அந்த பிள்ளையை பெற்று என் கையில் மட்டும் கொடுத்துருன்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு பிள்ளை உங்கள் கையில் கிடச்சிருவானா?
அது மட்டும் நடக்கவே நடக்காது. என் பிள்ளையை பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாத்தியத்தை வச்சு என்னால் என் பிள்ளையை பார்த்துக்க முடியும். என்னுடைய செலவுகள் போக என் குடும்பத்து செலவுகள்லேருந்து எல்லாத்தையும் என்னால் கவனிச்சுக்க முடியும். வீட்டு வேலை பார்த்து தான் நான் என் பிள்ளையை காப்பாற்றணும்னா அதை நான் வீட்டு வேலையை பார்த்தே நான் காப்பாற்றிட்டு போகிறேன். இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா மற்றவங்களை ஏமாற்றி வாழலை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழலை, மற்றவங்களுடைய பணத்துலையும் நான் வாழலை. என்னுடைய பணத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில், என்னுடைய உழைப்பில் நானும் என் பிள்ளையும் வாழணும்னு நினைக்கிறோம். தேவையில்லாமல் இப்போ இங்கே வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் வேணாம். முதல்ல நம்பாத நீங்கள் இப்போ வந்து நம்பி என் பிள்ளை கேட்குறதுனால மட்டும் எல்லாமே சரி பண்ணிட முடியாது. நான் செஞ்சது தப்பு தான். அந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சினதும் போதும். உங்களுக்காக சாக துணிஞ்சதும் போதும். இதுக்கப்புறம் என் பிள்ளைக்காக வாழணும்னு முடிவு எடுத்துட்டேன். வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவகிட்ட வந்து நீங்கள் பேசணுன்ற அவசியமே இல்லை. இனிமே என்கிட்ட நீங்கள் பேசவும் வேண்டாம், உங்களை தேடி நான் வரவும் வேணாம். உங்களை விட்டு நான் ஒதுங்கி தானே போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் போய் கோர்ட்டில் நின்று உங்களுக்கு எதிராக அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி உங்கள் கூட சேர்ந்து வாழுவேன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் நடக்க போகிறதே இல்லை. அப்படி ஒன்று நான் நடக்கவும் விட மாட்டேன் இந்த தங்கமயில் அப்படின்னு தங்கமயில் கோவமாகவே தட்டுறாங்க. இனி என் பிள்ளை கேட்டோ இல்லை என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நடக்கிறதே வேற. அப்புறம் நானே என் பிள்ளையும் உங்கள் கண்ணு கேட்டாத தூரத்துக்கு எங்கேனாலும் போய் எங்கள் வாழ்க்கையை பார்த்து போகணும்னு சொல்லி தங்கமயில் அந்த இடத்த விட்டு விரட்டுன்னு கிளம்பி போக, நீ சரவணா இப்போ ஏன்டா இந்த பிள்ளைகிட்ட இப்படி வந்து பேசிட்டு போகிறேன்னு சொல்ல, பார்த்தீங்களா மாமா எப்படி பேசிட்டு போகிறா பாருங்க மாமான்னு சொல்ல, அது எப்படிரா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து அந்த பிள்ளையோடைய முகத்தை கூட பார்க்காம உன்கிட்ட கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்னா அது எப்படிரா முடியும்? கஷ்டப்படுறதா அந்த பிள்ளை, பலனை அனுபவிக்கிறது நீயா? என்ன இருந்தாலும் தங்கமயில் அந்த பிள்ளை பிறக்க போகிற பிள்ளைக்கு அம்மா, உன்னை விட அதிக உரிமை அந்த பிள்ளைக்கு தான் இருக்குது. அந்த பிள்ளை செஞ்சது தப்பு தான். இப்போ வரைக்கும் அது செஞ்ச தப்பை நானுமே மன்னிக்கலை, நம்ம குடும்பமுமே மன்னிக்கலை. ஆனால் அதை விட பெரிய தப்பாக நீ பண்ணிட்டு வந்திருக்க சரவணா. அதுக்கான மன்னிப்பை கூட நீ சரியாகவே கேட்கல. ஏதோ போகிற போக்கில் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பிள்ளையை கேட்டு தான் நீ நின்ன. அப்படி இருக்கப்போ அதை கேட்குற அந்த பிள்ளைக்கு கோவம் வரத்தானே செய்யும். பாரு சரவணா, இது நாள் வரைக்கும் நீ கோவப்பட்டது நியாயமாக இருந்தது. இன்றைக்கி அந்த பிள்ளை நியாயமாக கோவப்பட்டு பேசிட்டு போகிறதும் சரியாக தான் இருக்குது. நீயும் அந்த பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த பிள்ளையும் நீ உன் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே போகுது. திரும்ப திரும்ப அந்த பிள்ளையை தேடி போய் நீ தானே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்க. சரவணா, இந்த விஷயத்துலேருந்து நீ ஒதுங்கே இரு. எதுவாக இருந்தாலும் அக்காவும் மாமாவும் பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும். அந்த பிள்ளை வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்றதை அவங்க எடுத்துக்கட்டும். ஒருவேளை அந்த பிள்ளையை வீட்டுக்கு வரல மாட்டேன், ஒருவேளை அந்த பிள்ளையை எடுத்த முடிவில் தெளிவாக இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ அந்த பிள்ளையை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணுமே விட்டுட்டு நீ அந்த பிள்ளையை இன்னும் கோவப்படுத்தி தான் பார்க்குற. ஏன் அந்த பிள்ளை தப்பு பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் கோவத்தில் இருந்தப்போ தங்கமயில் தானாக வந்து தானே நின்று தான் பண்ணதெல்லாம் தப்பு தப்புன்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுச்சு. என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டு அழுக தான் செஞ்சிச்சு. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பெல்லாம் அது கேட்டுடுச்சு. ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு எப்படி கேட்ட அப்படின்னு சரவணனை பார்த்து இங்கே பழனிவேல் திட்டுறாங்க. டேய் சரவணா, செஞ்ச தப்பை எல்லாத்தையும் விட்டு தள்ளு. உன் பிள்ளைக்காக அடுத்து நீ என்ன முடிவு எடுக்கலான்றதை பற்றி மட்டும் யோசி. பிள்ளையை மட்டும் கேட்டினா அந்த பிள்ளை மட்டும் உன்கிட்ட வராதுடா. அப்படியெல்லாம் கோர்ட்டில் யாரும் எதையுமே கொடுக்கவும் விட மாட்டாங்க. அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் அம்மா கூட தான் இருக்கணும். அந்த குழந்தையோட முடிவு படி தான் அது அம்மா கிட்ட இருக்கணுமா அப்பா கிட்ட இருக்கணுமான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருடா அப்படின்னு பழனிவேல் அங்கே சரவணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னு கிளம்பி போக, சரவணனும் அப்படியே அழுதபடி கண்கலங்கியபடி நின்றுட்டுருக்காங்க. தங்கமேல் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையான பாதையில் போகணுன்ற ஒரு முடிவோட அந்த முடிவை நோக்கியும் தன் குழந்தையோட எதிர்காலத்தை நோக்கியும் அவங்க வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க.